வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் வருகின்ற மார்ச் 9ஆம் தேதி வரை புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனம் பகுதிகளில் நடைபெறுகிறது. இந்த தேர்வு புதுச்சேரி பகுதிகளில் 25 தேர்வு மையங்களும், காரைக்கால் பகுதியில் 8 தேர்வு மையங்களும், மாஹி, ஏனம் பகுதியில் தலா 2 தேர்வு மையங்களும் தேர்வு செய்யப்பட்டு தேர்வு நடைபெறுகிறது. சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் தேர்வுகளை எழுதி வருகின்றனர். மாணவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி மற்றும் கழிவறை வசதிகள் என அனைத்து வசதிகளும் பள்ளி கல்வித்துறை சார்பில் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பதற்கு பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 83 அரசு பள்ளிகளை சேர்ந்த 3916 மாணவர்களும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 44 அரசு பள்ளிகளை சேர்ந்த 3953 மாணவர்களும் தேர்வு எழுதுகின்றனர். காரைக்கால் பகுதியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 1134 மாணவர்களும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 1223 மாணவர்களும் எழுதுகின்றனர். இதேபோல் மாஹே பகுதியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 333 மாணவர்களும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 346 மாணவர்களும் எழுதுகின்றனர். ஏனம் பகுதியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 255 மாணவர்களும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 44 மாணவர்களும் எழுதுகின்றனர். தேர்வு நடைபெறும் நாட்களில் தேர்வெழுத வருகை தரும் தேர்வர்கள் எவரும் மொபைல் போன் மற்றும் எந்தவொரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்வு மையத்தில் ஒழுங்கின செயலில் ஈடுபடும் தேர்வர்கள் கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எக்ஸாம் பற்றி எங்கள் சார் என்னதான் எங்களுக்கு நல்லா மோட்டிவேட் கொடுத்து எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ஃபியர் எங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. எப்படின்னா உள்ளே போகிறப்ப தைரியமாக போயிடுறோம். கொஸ்டின் பேப்பர் எந்த விதத்தில் வரும்னே தெரியல. அட்டன் பண்ணால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க. நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அதனால் எக்ஸாம் நல்லா பண்ணுவேன்ற தைரியம் எனக்குள்ளே இருக்குது. மேடம் கொஞ்சம் கிட்ட போய் மேடம் கிட்ட அப்படி போய் உள்ள போயிட்டு புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்தும் காங்கிரஸ் அரசு அமைய வலியுறுத்தியும் ஜனவரி 21 முதல் பிப்ரவரி 2 வரை நடைபெற்ற வாக்ஃபா புதுச்சேரி நடைப்பயணத்தின் நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிறைவு பயணத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் கலந்து கொண்டார். நடைப்பயணம் ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து துவங்கி தாரை தப்பட்டை ஒலியுடன் காமராஜர் சாலை, நேரு வீதி வழியாக மிஷன் வீதியை அடைந்து நிறைவடைந்தது. நடைப்பயணத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். நடைப்பயணத்தினிடையே பெரியார் சிலை அருகே என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் துணை சபாநாயகர் செல்வம் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். கூட்டத்தில் பேசிய KC வேணுகோபால், புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரி என பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கான முக்கிய வாக்குறுதிகள் நிறைவேறவில்லை. மாநில அந்தஸ்து வழங்கப்படவில்லை, வேலைவாய்ப்புகள் குறைந்துள்ளன. இரட்டை என்ஜின் அரசு என கூறிய என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் போலி மருந்து உற்பத்தி மற்றும் அனுமதியின்றி இயங்கிய தொழிற்சாலை தொடர்பான குற்றச்சாட்டுகள் புதுச்சேரியின் மதிப்பை பாதித்துள்ளன. வரும் தேர்தலில் மக்கள் சரியான பதிலளிப்பார்கள். காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தார். நடைப்பயணம் அரசியல் வட்டாரங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது.
புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்மியூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கொத்தமரி நத்தம்பேட் மற்றும் திருவண்டார்கோவில் சின்னப்பேட் பகுதிகளில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் அப்பகுதி மின் நுகர்வோர் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையை அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அங்குள்ள எல்டி மின்பாதையை ஒருமுனை மின்பாதையிலிருந்து மும்முனை மின்பாதையாக மாற்றவும், சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் மின்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில் ரூபாய் 13,78,000 மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அட்டவணை இனத்தவர் சிறப்பு கூறு நிதியின் கீழ் அரசு அனுமதி பெறப்பட்டது. இதற்கான பணி தொடக்க விழா கொத்தமரி நத்தம்பேட் மற்றும் திருவண்டார்கோவில் சின்னப்பேட் பகுதிகளில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை திருபுவனை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் அஜித்குமார், மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 350 மின் நுகர்வோர் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நமது மக்கள் கழகம் சார்பாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நமது மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகம் தொகுதி முழுவதும் பல சமூக நல சேவைகளை முன்னெடுத்து வருகிறார். மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் முதல் நபராக ஓடி நின்று உதவி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட திலகர் நகரில் நமது மக்கள் கழக தலைவர் நேரு ஆணைப்படி விநாயகம் திலகர் நகர் பகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். நடைபெற்ற விழாவில் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கொஞ்சம் வெயிட் பண்ணு, போகுது வண்டி போகுதுமா, அப்பதானே சொன்னேன். புதுச்சேரி மங்கலம் சுற்றியுள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் புதுச்சேரி மங்கலம் சுற்றியுள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலிருந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு காமாட்சியம்மாள் அறக்கட்டளை சார்பில் எழுதுபொருள் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அறக்கட்டளையின் நிறுவனர் ரவிக்குமார் கலந்து கொண்டு தேர்வினை எதிர்கொள்ள தேவையான அனைத்து எழுதுபொருட்களையும் பரிசாக வழங்கினார். மேலும் மாணவர்களிடம் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பாலமுருகன் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் மாணவர்களை வாழ்த்தி உரையாற்றினர். இதில் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, கணவாய்பேட்டை அரசு உயர்நிலைப்பள்ளி, உருவையாறு அரசு உயர்நிலைப்பள்ளி, மங்களம் அரசு உயர்நிலைப்பள்ளி, அரியூர் அரசு உயர்நிலைப்பள்ளி, கணவாய்பேட்டை புனித லூத் அன்னை ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி, கணவாய்பேட்டை புனித லூத் அன்னை பெண்கள் உயர்நிலைப்பள்ளி ஆகிய 8 பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் மொத்தம் 650 பேருக்கு தேர்வுக்கு தேவையான அனைத்து எழுத்துப் பொருட்களும் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு மேட்டுத் தெருவிலிருந்து மரப்பாலம் சந்திப்பு வரை பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் சார்பில் சென்டர் மிடியன் அமைக்கும் பணிக்காக ரூபாய் 49 லட்சம் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பணிகளை ஆரம்பிக்கும் வகையில் பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியை சேர்ந்த புதுச்சேரி மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் முத்தழகன் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. முன்னதாக பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பொன்னாடை பூத்தி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் பூச்செண்டு வழங்கி பொன்னாடை பூத்தி பிறந்தநாள் விழா காணும் முத்தழகனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் தனது இல்லத்தில் நடைபெறும் விழாவில் பாஜக பிரமுகர்கள் ஜெயக்குமார், ராஜா, சிதம்பரநாதன், நாஞ்சல் மனோகரன், இளவழுதி, ஏழுமலை, கணேஷ்,
ஹரிஹரன், ஜெயராஜ், அன்பு, குரு, நிர்மல்குமார், சுதாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், உறவினர்கள் மற்றும் இளைஞர்கள் என பலதரப்பு மக்கள் கலந்து கொண்டனர். பிறந்தநாள் விழாவிற்கான ஏற்பாடுகளை முத்தழகன் தலைமையில் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஹோஸ் சங்கம், ஜெயமூர்த்தி அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ பரிசோதனை முகாம் அரியாங்குப்பம் ஆர்கே நகரில் புவனேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்றது. முகாமிற்கு லயன்ஸ் கிளப் தலைவர் லயன் விஜய் ஆனந்து தலைமை தாங்கினார். ஜெயமூர்த்தி அறக்கட்டளை தலைவர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மற்றும் லயன்ஸ் கிளப் முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் செல்வகாந்தி முன்னிலை வகித்தனர். மருத்துவ முகாமை லயன் களியமூர்த்தி துவக்கி வைத்தார். முகாமில் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், பொது மருத்துவம், மூட்டுவலி, இதய பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனை உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்பட்டன. நோயாளிகளுக்கு இலவசமாக மருந்துகள் வழங்கப்பட்டதுடன் நோய் தீவிரம் கண்டறியப்பட்டவர்களை மேல் சிகிச்சைக்காக பிம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த மருத்துவ முகாமில் அரியாங்குப்பம் ஆர்கே நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மொத்தம் 150 நபர்கள் பரிசோதனை செய்து கொண்டனர். முகாமில் லைன் சுப்பிரமணியன், லைன் மோகன்ராஜ், லைன் லாரன்ஸ், லைன் வைத்தியநாதன், லைன் பெருமாள், லயன் ராஜி, லயன் பழனி, லயன் கலியபெருமாள், லயன் ஆசை தம்பி, லயன் சந்தானசாமி, லயன் புருஷோத்தமன், லயன் பண்டரிநாதன், லயன் நடராஜன், லயன் மோகன்தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் சங்கத்தின் செயலாளர் லயன் கணேசன் மற்றும் பொருளாளர் லயன் ஞான இருதயராஜ் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மற்றும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கான பெயரை மாற்றிய மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகே நடைபெற்றது. ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுதரசன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கரடா அனந்தராமன், மாநில பொதுச் செயலாளர் சங்கர், செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, வட்டார தலைவர் ஐயப்பன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ்ய சங்கத்தின் துணைத் தலைவர் கோவிந்தன், சங்கர்பாபு, மாநில பொதுச் செயலாளர் சிவபாலன், மாநில செயலாளர் ஷேக் மொய்தீன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உள்ள மகாத்மா காந்தி என்பதை மீட்டெடுக்கவும், தேங்கிவிட்ட வேலை நாட்களை உடனடியாக வழங்கிட வேண்டும், சரியான நேரத்தில் சம்பளப்படி செலுத்துதல் மற்றும் திட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் புதிய நியமனம் சங்க விதிகளுக்கு புறம்பானது என பொதுச் செயலாளர் தனசேகர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாண்டிச்சேரி ஒலிம்பிக் அசோசியேஷன் சங்கத்தின் 4 வருட பதவிக்காலம் 10/12/2025 தேதியுடன் நிறைவடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. பதவிக்காலம் முடிந்துள்ள நிலையில் தற்போதைய கமிட்டிக்கு புதிய உறுப்பினர்களை நியமிப்பதற்கோ சேர்ப்பதற்கோ அதிகாரம் இல்லை என்றும், பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் நடத்துவது மட்டுமே சட்டப்பூர்வமான நடைமுறை என்றும் அவர் விளக்கியுள்ளார். மேலும் 12/2/2026 அன்று நாளிதழில் வெளியான செய்தியில் வளவன் புதிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதாக தலைவர் அறிவித்துள்ளதாக வெளியாகியிருந்தது. இந்த நியமனம் சங்க விதிமுறைகளுக்கும் புறம்பானது என்றும் எந்த விதத்திலும் செல்லாது என்றும் தனசேகர் தெரிவித்துள்ளார். அறிக்கையில் தலைவர் தேனி ஜெயக்குமார் தேர்தல் நடத்தாமல் பதவியை நீடிக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஸ்போர்ட்ஸ் கோடு மற்றும் சங்க விதிகளின்படி பதவிக்காலம் முடிந்தவுடன் தேர்தல் நடத்தி புதிய கமிட்டி அமைப்பதே முறையான நடைமுறை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் விளையாட்டு வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சஞ்சீவ நகர் பகுதியில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு மைய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் சஞ்சீவி நகரில் வடிகால் நீர் சுத்திகரிப்பு மையத்திற்காக ரூபாய் 37.91 லட்சம் மதிப்பீட்டில் இந்த புதிய திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி விழாவில் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்விற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் முன்னிலை வகித்தார். சஞ்சீவி நகர் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திடல் அருகில் நடைபெற்ற இவ்விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த சுத்திகரிப்பு மையம் கட்டி முடிக்கப்படும் போது இப்பகுதியின் வடிகால் நீர் மேலாண்மை சீரமைக்கப்பட்டு சுகாதாரமான சூழல் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோத்திலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரியின் மின்னணுவியல் துறையில் பொலிவுறு வகுப்பறை மற்றும் மின்னணு வழிகற்றல் மையம் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 40 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்டு துவக்க விழா மோத்திலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி கலந்து கொண்டு மின்னணுவியல் துறையின் பொலிவுறு வகுப்பறை மற்றும் மின்னணு வழிகற்றல் மையத்தை துவக்கி வைத்தார். விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் வாழ்த்துரையாற்றினார். மேலும் புதுச்சேரி அரசின் உயர் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் இயக்குனர் டாக்டர் சிவக்குமார் மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர் மாணிக்க தீபன் சிறப்புரையாற்றினார். முன்னதாக இக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் நாக கார்த்திகன் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்றார். விழாவில் பொதுப்பணித்துறையின் அரசு அதிகாரிகள், அலுவலக ஊழியர்கள், தொழில்நுட்ப ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர். நிறைவாக கல்லூரியின் மின்னணுவியல் துறையின் தலைவர் முனைவர் ஜனார்த்தனன் நன்றி கூறினார். புதுச்சேரி மாநில நூற்றற்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்த ஊதிய உயர்வை வழங்கவும், கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் வழங்க வேண்டிய 5% சம்பள உயர்வை நிலுவையுடன் வழங்கவும், 2020ஆம் ஆண்டு முதல் வழங்க வேண்டிய போனஸ் தொகையை வழங்கவும், மேலும் தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் திட்டத்தின் கீழ் 19 ஆண்டுகளாக பணியாற்றும் நூற்றற்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை அவுட்சோர்சிங் என வகைப்படுத்தாமல் அனைத்து சலுகைகளுடனும் தொடர்ந்து பணியமர்த்த வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட நூற்றற்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணிப்புறக்கணிப்பு செய்து வருகின்றனர். ஓட்டுநர்கள் காரைக்கால் நலவழித்துறை அலுவலகம் வாயிலில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் நூற்றற்ற ஆம்புலன்ஸ் சேவை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. நூற்றற்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆதரவு கேட்டதன் அடிப்படையில் 5வது நாளாக நடைபெற்று வரும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர்களை காரை பிரதேச அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் ஜார்ஜ், தலைவர் சுப்பிரமணியன், பொதுச் செயலாளர் ஷேக் அலாவுதீன், பொருளாளர் மயில்வாகனன், இணை பொதுச் செயலாளர் காளிதாஸ், செயலாளர் ஞானவேல் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். தொடர்ந்து சம்மேளன நிர்வாகிகள் நலவழித்துறை துணை இயக்குநர் சிவராஜ்குமாரை சந்தித்து நூற்றற்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். கோரிக்கைகளை விரைவாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். இதனிடையே போராட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் தெரிவித்த துணை இயக்குநர் இதுகுறித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இப்போராட்டத்தில் காரை பிரதேச சுகாதார ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் மெகபூப் பிவி, நிர்வாகிகள் காந்தி, பரமசிவம், விசாலாட்சி, சாந்தகுமாரி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன், வேம்பு, ரோசி, கலையரசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் அருகே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு துலுக்கானத்தம்மன் மற்றும் சிவபெருமானுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து வழிபட்டனர். பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
புதுவை பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிக்க ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி நடைபெற்று வரும் 8வது கட்ட போராட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. கோரிக்கையின் நியாயத்தை உணர்ந்து ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வது குறித்து அரசு 5ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியதாக கூறப்படுகிறது. அனைத்து அமைச்சர்களும் ஒருமித்த கருத்தோடு தீர்மானம் எடுக்க முயன்ற போதிலும் தலைமை செயலரின் குறுக்கீட்டால் பணி நிரந்தரம் தொடர்பான முடிவு எடுக்கப்படாமல் 1 ஆண்டு பணி நீட்டிப்பு மட்டுமே வழங்கப்பட்டதாக கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த பிரச்சினை ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கானது மட்டுமல்லாது ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள், கொம்பியன் மற்றும் நகராட்சி ஊழியர்கள், அரசு சார்பு நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரையும் பாதிக்கும் என கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற தர்ணா போராட்டத்திற்கு கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் சேஷாச்சலம் தலைமை தாங்கினார். கூட்டமைப்பின் தலைவர் பாலகுமார் வாழ்த்துரை வழங்கினார். அமைச்சக ஊழியர்கள் சங்க, பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கம், கொம்பியன் மற்றும் நகராட்சி ஊழியர் சங்கம், அரசு சார்பு நிறுவன ஊழியர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்க பிரதிநிதிகள் போராட்டத்தை வாழ்த்தி பேசினர். போராட்டத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்கள், அமைச்சக ஊழியர்கள், வனத்துறை ஊழியர்கள், ஓட்டுநர் சங்க ஊழியர்கள், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மொத்தம் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விழுப்புரம் மரக்காணம் வட்டம் முன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தொடக்க நிகழ்வுகள் நடைபெற்றன. கும்பாபிஷேக நிகழ்ச்சியின் தொடக்கமாக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோவில் தலைமை சிவாச்சாரியாரும் இந்து சமய அறநிலையத்துறையின் உயர்மட்ட குழு உறுப்பினருமான டாக்டர் சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் முன்னூர் திருக்கோவிலுக்கு வருகை தந்தார். அவர் பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறவுள்ள கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மகாகணபதி ஹோமம் நடத்தி ஸ்ரீ விநாயகப் பெருமான், ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பிரகன்நாயகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கும்பாபிஷேக நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆன்மீக அன்பர்கள், முன்னூர் கிராம பொதுமக்கள் மற்றும் திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் அமைந்துள்ள மூவிசா உயர்நிலைப் பள்ளி தனது 99வது ஆண்டு விழாவை கொண்டாடியது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட கல்வித்துறை துணை இயக்குனர் விஜயா மோகனா, ஆடிட்டர் சாகுல் அமித், உமர் ஹத்தாப், பள்ளி முதல்வர் தேவராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் OSA, PA அமைப்பை சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர். புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி பிறந்தநாள் விழா இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் இந்திரா நகர் தொகுதி திமுக அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவாளர்கள் ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவில் அவைத் தலைவர் கோதண்டராமன், துணை செயலாளர் சுப்பிரமணியன், பிரதிநிதி தேவநாதன், செயற்குழு உறுப்பினர்கள் செல்லதுரை, ஜெகதீஷ், மாஸ்டர் ராதாகிருஷ்ணன், பாலு, பாஸ்கர், பூபாலன், நடராஜன் உள்ளிட்ட இந்திரா நகர் தொகுதி திமுக பிரமுகர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்டத்தின் புதிய ஆட்சித் தலைவராக பொறுப்பேற்றுள்ள இஷிதா ரதியை மரியாதை நிமித்தமாக காரைக்கால் மாவட்ட டெல்டா விவசாய நலசங்கத்தினர் சந்தித்தனர். சங்க தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நிர்வாகிகள் புதிய ஆட்சித் தலைவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த சந்திப்பு நட்பு மரியாதை நிமித்தமாக நடைபெற்றது.
புதுச்சேரி ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா சார்பில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்றது. வேலுநாச்சியார் இயக்கத்தின் கலை பண்பாட்டு அணி தலைவர் நாட்டிய கலைமணி குரு திரிபுர சுந்தரி அனைவரையும் வரவேற்று நாட்டியாஞ்சலியை ஒருங்கிணைத்தார். வேலுநாச்சியார் இயக்கத்தின் நிறுவனர் NS கலைவரதன், கலை பண்பாட்டுத்துறையின் முன்னாள் இயக்குநர் கலியபெருமாள், லக்ஷ்மி குழுமம் கம்பெனியின் நிர்வாக இயக்குநர் ஸ்ரீகுகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா மாணவிகள் சிவபெருமானுக்கு நாட்டியாஞ்சலி செலுத்தினர். லலிதா தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வீரத்தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் செயலாளர் கலைவாணி கணேசன், இணை தலைவர் காஞ்சனா, இணை செயலாளர் வெற்றிவேலன், வேல்விழி மற்றும் இயக்கத்தினர் கலந்து கொண்டனர். மேலும் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் நாட்டியாஞ்சலியை கண்டு களித்தனர். நிறைவாக இயக்குநர் கலியபெருமாள், வேலுநாச்சியார் இயக்கத்தின் நிறுவனர் கலைவரதன் நாட்டியாஞ்சலி செலுத்திய மாணவிகளுக்கு, கவிதாஞ்சலி செலுத்திய கவிஞர்களுக்கும் சான்றிதழ் வழங்கினர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாளம் மாரியம்மன் ஆலய வளாகத்தில் அரசு சார்பு லிங்கேஸ்வரர் ஆலயம் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. விழாவையொட்டி 4 கால பூஜைகள் நடைபெற்றதுடன் அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமானுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தேவி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அமாவாசை சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் அமாவாசையொட்டி சுவாமிக்கு படையலிடப்பட்டு படையலிட்ட சாதம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.